அந்த துலாம் ராசியில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது அவருடைய 10வது பார்வையாக கடகராசியை பார்ப்பார் மேடம். கண்டிப்பாக இந்த கடகராசின்றது வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக வருது மேடம். அங்கே ஆயிலி நட்சத்திரத்தை பார்ப்பார் மேடம். சூப்பர். ஆயிலி நட்சத்திரம் யார் குறிக்கும்? ஆதிசேஷனுடையது. தாய்மாம் புதன் தான் அதனுடைய காரணம் இல்லையா? இப்போ இவங்களுடைய சொத்துக்களை யார் தெரியுங்களா தடுத்து வச்சிருப்பா? மாமான்னு கூப்பிடக்கூடிய வர்க்கங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த சொத்தை தடுத்து வச்சிருப்பாங்க மேடம். இது எல்லாருக்குமே நடந்தே தீரும். இப்போ இந்த கோவிலில் இருக்கிற அந்த கருவறையில் இருக்கிற அந்த பெருமாளை வந்து தரிசித்து அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே விசேஷமாக இந்த துலாமில் சனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, இவரை நம்ம வேண்டி விரும்பி கேட்டு என்னுடைய இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நீ வந்து தீர்த்து வைன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அதி அற்புதமான உள்ள ஒரு ஸ்தலம் இருக்குது மேடம். சொல்லிடுங்க சார். அது அந்த பையனை நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். அது மக்களுக்கும் போய் சேரணும். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு இதை நம்ம சொல்லி 50 பேர் சக்ஸஸ் ரேட் தான் மேடம். சூப்பர் சூப்பர். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் காலத்துக்குள்ளவே அவங்க ஃபேமிலிக்குள்ளவே ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட ஷேர் நீங்கள் எடுத்துக்கங்கன்றது வருது. இது இயல்பாகவே நடக்குது.